அனைவருக்கும் வணக்கம். நேற்று இருந்தவர் இன்று இல்லை, இன்று இருப்பவர் நாளை இருப்பாரா? வள்ளுவம் என்ன சொல்கிறது? இல்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. இவ்வையத்தில் வாழும் வள்ளியை மட்டுமல்ல, மறுமையில் வாழவும் வழி சொன்ன வள்ளுவர், வானில் பறக்கிற பலூனை ஊசியால் குத்தி காற்றை இறக்குவது போல நம் மனங்களில் நிலையாமை ஒன்றே நிலையானது என ஆணியடித்தார் போல அறைகிறார். நிலையில்லாத பொருட்களை நிலை என உணரும் நம் அறிவு இழிவானது என நம்மை திட்டுகிறார். இவ்வுலகில் எது நிலையானது? செல்வமா, இளமையா, பதவியா, அழகா, இயற்கையா? செல்வர் யாமென்று செல்வழி எண்ணாத உள்ளறிவாளர் பெருஞ்செல்வம் எல்லில் கருங்கொன்மு வாய்த்திறந்த மின்னுப்போ தோன்றி மருங்கர கெட்டுவிடும். தோன்றிய வேகத்தில் சுவடில்லாமல் அழியும் மின்னலை போல சுவடே இல்லாமல் அடையாளமே இல்லாமல் செல்வமும் அழிந்து போகும் என்கிறது நாலடியார். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 2 மணி நேரத்தில் 5000 ஏக்கர் எரிந்து சாம்பலானது. ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிந்து விட்டன. பல கோடி சேதம். ஊடகங்களில் பார்த்தோம், படித்தோம். அரசன் ஆண்டியான வரலாறும் உண்டு, ஆண்டி அரசனான வரலாறும் உண்டு. செல்வம் நிலையானதா? அழகு பதுமையாய் பிறந்து குட்டி தேவதையாய் வளர்ந்து கண்டோர் வியக்கும் மங்கை கூட ஒரு பருவத்தில் கூன் விழுந்து தலை நடுங்கி தடி ஊண்டி பாட்டியாகிறாள். இளமை நிலையானதா? அமெரிக்காவில் நேற்று ஜோ பைடன், இன்று ட்ரம்ப், நாளை யாரோ. டெல்லியில் நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால், இன்று ரேகா குப்தா, நாளை யாரோ. பதவி நிலையானதா? அழகான முகம் விபத்தாலோ நோயாலோ முதுமையாலோ மாறுபட்டு போகிறது. அன்று அழகாய் தெரிந்த பல நடிகைகள் பலர் இன்று எப்படி இருக்கின்றனர்? அழகு நிலையானதா? இயற்கையில் கொஞ்சம் கேரளாவில் வயநாடு நிலச்சரிவு, சென்னையில் வெள்ளம், கடலூரில் புயல், சுனாமியின் கோர தாண்டவம். இயற்கை நிலையானதா? எதுதான் நிலையானது? நிலையாமை ஒன்றே நிலையானது. அறச்செயல்கள் நிலையானவை. திருவள்ளுவரின் அறம், காந்தியின் அகிம்சை, காமராஜரின் அரசியல், ராஜராஜ சோழனின் கலைநயம், கடையேழு வள்ளல்களின் கொடைத்தன்மை இன்றளவும் நிலைத்து நிற்கின்றன. ஆலம்பலம் தின்று எச்சமிடும் காக்கை ஒரு அற்ப பறவை. அதன் எச்சத்தால் முளைத்த ஆலமரமோ பல ஆண்டுகளுக்கு நிலைத்து நின்று நிழலை தருகிறது அல்லவா? நாமும் அற்ப பிறவிகள் தான். அதனால் அறச்செயல்கள் செய்து நம்மாலும் நிலைத்த வாழ்வு வாழ முடியும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன என்ற கண்ணதாசனின் வரிகள் மாவீரன் அலெக்சாண்டரின் வாழ்க்கையானது. ஆம், மாவீரன் அலெக்சாண்டர் அடுத்து எந்த நாட்டுடன் போரிடலாம் என்ற உலக படத்தை கையில் வைத்திருந்த போது அவரின் குரு டயோஜீனியஸ் 2 மண்டையோடுகளுடன் வந்தார். இதில் எதுவும் தந்தை பிலிப்புடையது, அடையாளம் சொல் என்றார். அலெக்சாண்டருக்கோ பதில் கூற முடியவில்லை. உலகையே நீ வென்றாலும் கடைசியில் உன் மண்டையோட்டின் அடையாளம் கூட யாருக்கும் தெரிய போவதில்லை என்றார் குரு. அது முதல் போருக்கு போவதை தவிர்த்தார் மாவீரன் அலெக்சாண்டர். ஆம், நிலைத்த வாழ்வு வாழ நிலையாமை தத்துவம் தேவைப்படுகிறது. தூங்கையிலே வாங்குற மூச்சு அது தடமாறி போனாலும் போச்சு. பிறப்பு உண்டு எனில் இறப்பும் உண்டு. இறப்பை தள்ளி போடலாம், தடை செய்ய முடியாது. முட்டைக்குள் இருக்கும் கரு குஞ்சாகிவிட்டால் பெற்று கூட்டுக்கு என்ன மதிப்பு? இதெல்லாம் நமக்கு தெரியும். தெரிந்தும் என்ன செய்கிறோம்? பத்திரிகையில பேரு போடலன்னு ஒரு சண்டை, கல்யாண வீட்டுல வாணி கேட்கலன்னு ஒரு சண்டை, சாவு வீட்டுல சாப்பிட கூப்பிடலன்னு ஒரு சண்டை. பெற்றோரே பெரிய சொத்துங்கிறத மறந்து எனக்கு பெருசா என்ன சொத்து சேர்த்து வச்சிங்க அப்படின்னு ஒரு சண்டை. வேண்டாம் சண்டைகள். வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம், போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்? நிலையற்ற இவ்வுலகில் இருக்கும் வரை நிம்மதியாய் உறவுகளோடு வாழ்வோம். நிலையற்ற பணம், பதவி, அழகு, பொருள் இதை தேடி தேடி ஓட வேண்டாம். மனதினுள் நிறுத்துங்கள் இக்குறளை. நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நன்றி, வணக்கம்.